மாற்றில் வாழ் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். எதிர்வரும் 19ஆம் தேதி நடைபெறவிருக்கும் கியூபெக் தமிழ் மரபு திங்களை முன்னிட்டு நடைபெறவிருக்கும் மாபெரும் தமிழ்த்திறன் போட்டியில் வினா விடையில் 100 வினாக்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. அதற்கான விடைகளை நான் 15 வெளியிடலாம் என்று எண்ணியிருக்கிறேன். மான்ட்ரியல் மண்ணில் இருக்கும் தமிழ் பள்ளிகள், பெற்றோர்கள், வளர்ந்த பிள்ளைகள் அனைவரும் இதற்கான ஒரு பயிற்சியில் இருப்பீர்கள். அதற்கு இது ஒரு மிகப்பெரிய உறுதுணையாக இருக்கும். குட்டீஸ், இது வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதை பார்த்துட்டு நீங்கள் படிச்சுட்டு ஈஸியாக போயிட்டு அந்த தமிழ்த்திறன் போட்டியில் கலந்துக்கலாம். இது வந்து பரிசு வாங்கணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காகவோ இல்லை வின் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காகவோ, போட்டி அப்படிங்கிற நோக்கத்தை தாண்டி நம்ம தமிழ் பிள்ளைகள் கண்டிப்பாக இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும், இந்த விஷயம்லாம் தமிழ் பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதனால தான் நான் இதை ரெக்கார்ட் பண்ணுறேன். இதில் முதல்ல கேட்கப்பட்ட கேள்வி வந்து தமிழில் உள்ள முதல் எழுத்துக்கள் எத்தனை? தமிழ் படிக்க உங்கள் பிள்ளைகளை கொண்டு போய் விட்ட உடனே, குட்டீஸ் நீங்கள் தமிழ் ஸ்கூலுக்கு வந்த உடனே உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்படுற எழுத்துக்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆனா, அவன்னா, அ ஆ இ ஈ உ ஊ எ ஏ அந்த எழுத்துக்கள் தான் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம். ஸோ அது உயிரெழுத்து உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். அதில் 12 உயிரெழுத்து இருக்குது. அதே போல் அதுக்கு அடுத்தது குத்து வச்ச அல்லது பொட்டு வச்ச எழுத்துக்கள், மெய் எழுத்துக்கள் சொல்லிக் கொடுப்போம். அது ஒரு 18. 12 + 18, 12 + 18, 30. ஸோ தமிழில் உள்ள முதல் எழுத்துக்கள் 30. இப்போ ஆங்கிலத்தில் 26 லெட்டர்ஸ்ன்னு சொல்கிறீங்க, ஃப்ரெஞ்சில் 26 லெட்டர்ஸ் ஈஸியாக இருக்குது. தமிழில் மட்டும் 247 லெட்டர்கள் இருக்குதுன்னு சொல்கிறீங்கல்ல, அப்படி கிடையாது. தமிழ்லேயும் இங்கிலீஷ் போல், இங்கிலீஷை விட ஒரு 4 லெட்டர்ஸ் தான் அதிகமாக இருக்குது, 4 எழுத்துக்கள் தான் கூடுதலாக இருக்குது. ஸோ தமிழில் உள்ள முதல் எழுத்துக்கள் 30. இதை கற்றுக்கிட்டா போதும். இதுதான் தமிழோட ஸ்ட்ராங் பேஸ். 2வது கொஷின், முத்தமிழ் எவை? முத்தமிழ், முக்கணி, மூவேந்தர் இப்படி வந்தாலே அது 3 விஷயங்களை குறிக்கும். இங்கே முத்தமிழ் அப்படிங்கிற எதை அப்படின்னா, இயல், இசை, நாடகம், புத்தகம், பாட்டு, நாடகம், நடிப்பு, ஸ்பெக்டக்கல் அப்படி சொல்லலாம். இது 3 தான் முத்தமிழ் என அழைக்கப்படுகிறது. 3வதா, ஆத்திச்சூடியை எழுதியவர் யார்? ஆனாவனா, அதாவது உயிரெழுத்துக்கள் சொல்லிக் கொடுக்கும் பொழுது ஔ என்ற எழுத்துக்கு எப்பொழுதுமே சொல்லப்படும் சொல் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஔவையார் தான். ஸோ ஆத்திச்சூடியை எழுதியவரும் ஔவையார் தான். நீங்கள் படிச்சிருப்பீங்க ஆத்திச்சூடி, படிக்கலைன்னா இனிமேல் படிங்க. திருக்குறளில் எத்தனை குறள்கள் இருக்குது? முதல்ல திருக்குறள்ங்கிறது தமிழர்களோட வாழ்வியல் நூல். ஒவ்வொரு வீட்லேயும் கட்டாயம் இருக்க வேண்டிய ஒரு நூல். இதில் 2 அடி போயம், அதாவது 2 லைன்ஸ்லேயே இருக்கிற போயம்ஸ் இருக்கும். இந்த 2 லைன் போயம்ஸ் வந்து இட் வில் கிவ் த ஆன்சர் ஃபார் ஆல் ஆஃப் அவர் லைஃப் கொஷின்ஸ். அப்போ இந்த மாதிரி 2 லைன்ஸ் தான் மொத்தம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1330, 1330 குறள்கள் இருக்குது. அடுத்ததா 5வது கொஷின், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முக்கணிகள் என்றால் 3 கனிகள், கனி என்றால் ஃப்ரூட்ஸ். ஓகேவா? அது என்னென்னா மாங்கனி, பழாப்பழம், வாழைப்பழம். நீங்கள் பழம்லாம் எழுத தேவையில்லை. மா என்றாலே அது மாங்கனியை தான் குறிக்கும். பழலா வாழை, ஜாக் ஃப்ரூட்டு, பனானா. ஸோ இது 3 தான் தமிழில் முக்கணிகள் என்று அழைக்கப்படுகின்றது. அதற்கு அடுத்ததாக ஆயக்கலைகள். நீங்கள் ஸ்கூல் போனோடனே அம்மா வந்து பாட்டு கிளாஸு, டான்ஸ் கிளாஸு, தமிழ் கிளாஸு, கராத்தே கிளாஸு எல்லாத்துலேயும் விட்றா அப்படிங்கிறீங்கள. ஆயக்கலைகள் 64 நீங்கள் கற்றுக்கணுன்னு ஒவ்வொரு அம்மாவும் ஆசைப்படுவாங்க. ஸோ ஆயக்கலைகள் 64. இதில் ஜோதிடம் கூட ஒரு கலை தான். அடுத்தது, தமிழீழத்தின் தேசிய விலங்கு எது? சீட்டா, சிறுத்தை தான் தமிழீழத்தின் தேசிய விலங்கு. அடுத்ததாக, தமிழீழத்தின் தேசிய மலர் செங்காந்தாள் அல்லது காந்தல் மலர் அல்லது கார்த்திகை பூ என்று அழைக்கப்படுகிறது. தமிழ்நாட்டோட மாநில மலர் கூட இந்த செங்காந்தாள் மலர் தான். தமிழீழத்தின் தேசிய பறவை எது அப்படின்னு கேட்டிங்கன்னா செண்பகம் அல்லது செம்பகம். இப்படி எழுதினாலே போதும். ஏதாவது ஒன்று எழுதினாலே உங்களுக்கு ஃபுல் மார்க் கிடைக்கும். அடுத்தது, தமிழீழத்தின் தேசிய மரம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா வாகை மரம். இதை ஊருக்கெல்லாம் போயிருந்தீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம். வாகை என்றாலே வெற்றி. அந்த சங்க இலக்கியத்தில் கூட வெற்றி பெற்ற ஒரு கிங்கு போய் ஒரு இன்னொரு பிளேஸை வந்து ஃபைட் பண்ணி வின் பண்ணிட்டு வரும்பொழுது அவருக்கு சூட்டப்படும், அவரை வந்து அவரோட வெற்றியை வந்து செலிப்ரேட் பண்ணுறதுக்கு இந்த ஃப்ளவர் தான் யூஸ் பண்ணுவாங்க. அதுதான்
வாகைப்பூ. அந்த வாகைப்பூ பூக்கிற மரம் தான் வாகை மரம். அதுதான் தமிழீழத்தின் தேசிய மரமாக குறிக்கப்படுகிறது. யாழ்ப்பாண அரசத்தோட கொடியில் இருக்கிற சின்னம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நந்தி கொடி. யாழ்ப்பாணத்தின் புகழ்பெற்ற அரசன் ராவணன். ராவணனுடைய மிக பக்தியான மிக பிடித்தமான கடவுள் யார் என்று கேட்டால் சிவன். சிவனுடைய அடையாளம்தான் நந்தி. ஸோ நந்தி கொடி. அடுத்ததாக சிலப்பதிகாரத்தை எழுதியவர் யார்? இளங்கோவடிகள். ஐம்பெரும் காப்பியங்கள் என்று 5 காப்பியங்கள் இருக்குது தமிழில். அந்த 5 காப்பியங்களில் ஒன்று தான் சிலப்பதிகாரம். அந்த சிலப்பதிகாரத்தை எழுதினவர் யார் அப்படின்னா இளங்கோவடிகள். பாக்கி 4 என்ன காப்பியங்கள்ங்கிறத தேடி படிங்க. அடுத்தது நம்ம ஆல்ரெடி திருக்குறளை பற்றி படித்தோம். அதை எழுதினவர் யார் அப்படின்னா திருவள்ளுவர். அடுத்ததா ஆறும் கடலும் கலக்கும் இடம். ரிவர் அண்டு த ஓஷன், த ஜாயினிங் பிளேஸ் அப்படின்னு சொல்லலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா அது எப்படி ரெண்டும் கனெக்ட் ஆகுது இல்லைங்களா? அந்த கனெக்டிங் பாயிண்ட் ஆஃப் ரிவர் அண்ட் ஓஷன் அப்படின்னா அது கழிமுகம் என்று அழைக்கப்படும். பாவேந்தர் அப்படின்னு யாரை சொல்லுவோம் அப்படின்னா பாவேந்தர் பாரதிதாசனை. இவர் பாரதியாரோட சிஷ்யர். இவர் புரட்சிகரமான பல தமிழ் பாடல்களை பாடியிருக்கிறாரு. என்னென்ன பாடியிருக்காருன்னு தேடி பாருங்க. ஓகே, அடுத்த பார்ட்டில் அடுத்த 15 கொஷின்ஸோட அடுத்த 15 வினா விடைகளோடு சந்திக்கலாம். நன்றி.